வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிலானி ஹைதராபாத் கேம்பஸ். ஸோ அதில் வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கால் லெட்டர் இன்டர்வியூ இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். கால் ஃபார் அ ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஃபார் இமிடியேட் ஜாயினிங் இன் த நானோ மெடிசின் ரிசர்ச் லெபார்ட்டரி பிட்ஸ் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நானோ மெடிசின் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜேஆர்எஃப் போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார் த பொசிஷன் ஆஃப் ஒன் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஃபார் தி எம்ஓஇ ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபியூயல்டு ஜானஸ் நானோ flask motors for targeted delivery of therapeutic cargo in ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன். நம்ம இது ஏற்கனவே பார்த்துருந்துருப்போம் இந்த ப்ராஜெக்டை பற்றி. இதில் தான் இதுக்கு முன்னாடியே இதே சேம் ப்ராஜெக்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி வேக்கன்சி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுதான் இப்போவும் கொடுத்துருக்குறாங்க. Under the supervision of Professor Swati Byavas, the candidates will be eligible to apply for the PhD position next semester. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்கிறாங்க, டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு அதை பற்றி பார்த்துடலாம். சிந்தசிஸ் ஆஃப் anisotrophic Janus nanoparticles as self-propelled nanorobots. இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் ஜிபேட் ஆர் நெட் ஆர் கேட் குவாலிஃபிகேஷன் வித் ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டு டெவலப்பிங் நானோ ஃபார்முலேஷன் பாக்டீரியல் செல் கல்ச்சர்ஸ், அப்புறம் மமாலன் செல் கல்ச்சர்ஸ் அண்ட் இன்வைவோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதில் என்ன ஒர்க் இருக்குன்னா, கேரக்டரைசேஷன் ஆஃப் ஃபைட்டோ கெமிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் மாடர்ன் டைனமிக்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டி கேன்சர் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ஸ் இன் தி இன்விட்ரோ அசே சிஸ்டம்ஸு. இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கோப்பு, அந்த ஒர்க்கோட ஸ்கோப்பு. அடுத்து வேலிடேஷன் ஆஃப் தி இன்விட்ரோ ரிசல்ட்ஸ் இன் தி இன்வைவோ அனிமல் மாடல்ஸ் ஆஃப் ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் கேன்சர் மாடல்ஸ். அது மட்டும் இல்லாமல் வேறு குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபரபிளி இன் ஃபார்மசூட்டிக்ஸ் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸில் ஃபார்மசூட்டிக்ஸ் பிரான்ச் படிச்சிருந்தால் கண்டிப்பாக எலிஜிபிள். அப்புறம் இதில் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஃபர்தர் குவாலிஃபிகேஷன் ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் நியூ டெக்னிக்ஸு, தென் ப்ரொஃபிஷியன்சி இன் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் இன் ஹைலி டிசைரபிள். நல்ல இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து ஃபெல்லோஷிப் வந்து 31,000 ஜாயினிங் இமிடியேட்னு சொல்லி இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 31,000, அதான் ஃப்ரெஷ்ஷருக்கு. பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு பிட்ஸ் பிலானி ஹைதராபாத் கேம்பஸ் ஹைதராபாத். அப்ளிகேஷன் ப்ராசஸ் ப்ளீஸ் அப்ளை வித் அ கரிக்குலம் விட்டே அண்ட் கவர் லெட்டர் ஷோயிங் அலைன்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் வித் தி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் யூஸிங் தி லிங்க் பிலோ. நம்ம கொடுத்துருக்க லிங்க்கில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டெட்லைன் வந்து 6th February 2024. டேட் ஆஃப் இன்டர்வியூ எப்போ அப்படின்னா 7th February 2024 to 9th February 2024. 3 days டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ப்ரிலிமினரி ஷார்ட் லிஸ்டிங் வில் பி பேஸ்டு ஆன் எ ரெஸ்யூம் அண்ட் telephonic or audio visual interview. Within a week of the last date of application for the final interview. Only the selected candidates will be
இன்ஃபார்ம்டு த்ரூ இமெயில் ஃபார் அன் இன்டர்வியூ நோ டிஏடிஏ வில் பி ப்ரொவைடட். அதாவது ஃபைனல் இன்டர்வியூக்கு முன்னாடி டெலிஃபோன்லேயோ இல்லை ஆடியோ விஷுவல்லையோ நமக்கு வந்து ப்ரிலிமினரியாக இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொவைடட் இன் நோ டிஏடிஏ வில் பி ப்ரொவைடட் இன் கேஸ் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஸ்வாதி பிஸ்வாஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசி, ஸ்வாதி பிஸ்வாஸ் அட் hyderabad.bits.pilani.ac.in இது வந்து அந்த அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்ஸ் முடிச்சிருந்தால், அது மட்டும் இல்லாமல் ஜிபேட்டு கேட் எல்லாம் குவாலிஃபை ஆகி ஃபர்தராக அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வெப்சைட்டில் போய் கூட பார்த்துக்கலாம். அதில் லிங்க் அவைலபிளாக இருக்குது, கூகுள் ஃபார்ம் லிங்க்கு. இன்டர்வியூ டேட்டு 7th Februaryலேருந்து 9th February வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அட்ரஸுமே இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.